வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பீட்ரூட் அல்வா. ஒரு 2 பீட்ரூட் உங்க வீட்ல இருந்துச்சுன்னா, இந்த அல்வா ஒரு 1/2 மணி நேரத்துல நம்ம செஞ்சிடலாம். இத எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த அல்வா செய்றதுக்கு நான் ஒரு 2 பீட்ரூட்ட நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அத அப்படியே நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இத நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு போதும். ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இது கூட நான் இப்போ வந்து 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா தான் நமக்கு நல்லா கெட்டியா கிடைக்கும். அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறோம். கட்டிகள்லாம் இல்லாதபடி ஃபுல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. நமக்கு சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. இந்த சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் நமக்கு அப்படியே கலந்து வர வரையும் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம கலந்து வச்சிருந்த அந்த பீட்ரூட் ஜூஸ சேர்த்துக்கோங்க. இது கூட நான் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். கைவிடாம கலந்து விடுங்க. கட்டி பட்டுரும். இல்லாட்டி கீழ நல்லா நமக்கு காந்திரும். அதுக்காக கலந்து விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகும் இந்த அல்வா நமக்கு ரெடி ஆகி வரதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க நல்லா திக் ஆயிடுச்சு. இது கூட நமக்கு என்ன நட்ஸ் வேணுமோ சேர்க்கலாம். நான் முந்திரி மட்டும் தான் சேர்க்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 2 ஸ்பூன் மட்டும் தான் நெய் சேர்க்கிறேன். இது வந்து எப்போதும் போல அல்வா செய்ற மாரி நெறைய நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. 2 ஸ்பூன் சேர்த்தாலே நமக்கு போதும். இந்த அல்வா நல்லா நமக்கு கரெக்ட்டா வந்துரும். இப்ப நெய் சேர்த்ததுக்கு அப்புறம் நமக்கு அல்வா அப்படியே வந்து நெய் நம்ம சேர்த்தோம்ல, அது எல்லாம் பிரிஞ்சு நல்லா அல்வா பதத்துக்கு இப்ப வந்துரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டி விடுங்க. நமக்கு கரெக்ட்டா அந்த அல்வா பக்குவத்துக்கு வந்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு பேன்ல ஒட்டாம சுத்தி வருது. இதுதான் வந்து நமக்கு அல்வா கரெக்ட்டா வந்திருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்ப அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்தி ஆற வச்சுக்கலாம். நான் கீழ நெய் தடவி இருக்கேன். அதுல சேர்த்துட்டு அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கத்தி வச்சு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பீஸ் போட்டோம்னா நமக்கு பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நமக்கு பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபிய செஞ்சு பாருங்க. பசங்க வந்து ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மாரி அல்வா செஞ்சு குடுத்து பாருங்க. நீங்க தான் இத வீட்ல செஞ்சீங்கன்னு நம்பவே மாட்டாங்க. டேஸ்ட் அவ்ளோ அட்டகாசமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல வந்து உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.